அண்மை செய்தி. தைலாபுரம் தோட்டத்தில் பாஜக, பாமக தலைவர்களிடையே கூட்டணி ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கின்றனர். திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் சற்று நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முகசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக பாமக மற்றும் பாஜக கூட்டணியானது அமைந்துள்ளது. நேற்று இதற்கான முடிவு அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் இணை அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் முன்னிலையில் கையெழுத்து ஆக உள்ளது. தொகுதிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தற்போது அண்ணாமலை மற்றும் எல் முருகன் அவர்கள் தோட்டத்திற்கு வருகை புரிந்தனர். அவர்களை அன்புமணி ராமதாஸ் எதிர்கொண்டு அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றுள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தோட்டத்தில் அவர்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இதில் எத்தனை மக்களவை தொகுதி மற்றும் ராஜ்யசபா தொகுதி என முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்து ஆனவுடன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பதற்காக தயாராகி வருகின்றனர். தற்போது தோட்டத்திற்கு பாமக நிர்வாகிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் வருகை தந்து இந்த ஒப்பந்தம் குறித்தான நேற்று பேசி முடிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அண்ணாமலை மற்றும் எல் முருகன் தோட்டத்திற்கு வருகின்றனர். டாக்டர் ராமதாஸ் முன்னிலையில் அவர்களுக்கான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் எத்தனை தொகுதி, எத்தனை ராஜ்யசபா தொகுதி என முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக ஏற்கனவே பாமக நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தோட்டத்திற்கு வந்திருந்த நிலையில் தற்போது அண்ணாமலை அவர்களும் எல் முருகன் அவர்களும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்துள்ளனர். தற்போதே அவருடைய ராமதாஸை சந்தித்து பேசி வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக உள்ளது. கையெழுத்தானவுடன் எத்தனை தொகுதிகள் என அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வருகின்ற நிலையில் பாமக சார்பில் நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் உயர்குழு கூட்டம் மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்பட இருந்த நிலையில் நேற்று இரவே அவர்கள் பாஜக கூட்டணியில் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து அவர்களுக்குள் எத்தனை தொகுதி மற்றும் ராஜ்யசபா சீட் என பேச முடிவு எடுக்கப்படும் என அறிவித்த நிலையில் நேற்று இரவே இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று இருந்தது என தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. விழுப்புரம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் பாமக நிறுவனருடைய இல்லத்தில் தற்போது தோட்டத்தில் சந்தித்து வருகின்றனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகியோர் தற்போது அதற்கான கையெழுத்திடுவதற்காக இந்த தோட்டத்திற்கு வருகை தந்தனர். அவர்கள் தற்போது டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் முன்னிலையில் இந்த கையெழுத்து ஒப்பந்தமாக உள்ளது. இதில் பாராளுமன்ற தொகுதிகள் எத்தனை, ராஜ்யசபா தொகுதிகள் எத்தனை என உறுதி செய்யப்பட்டு அவர்கள் வெளியிட உள்ளனர். தற்போது அண்ணாமலை மற்றும் எல் முருகன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் வருகை தந்த அடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை நேரில் வீட்டிற்கு வெளியே அவர்களை வரவேற்று தற்போது உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் முன்னிலையில் அந்த கையெழுத்தானது தற்போது ஒப்பந்தம் நடைபெற உள்ளது. இந்த நடைபெற உடனடியே அந்த தொகுதிகள் எத்தனை என அறிவிக்கப்பட உள்ளது. மேலும் இன்று சேலத்தில் மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் பாமகனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பார் எனவும் தெரிவிக்கிறது. கூட்டணி உறுதியானவுடன் அந்த முதல் சந்திப்பில் கூட்டத்தில் அவர் பங்கேற்கலாம் என பாமக நிர்வாகிகள் தெரிவித்து வருகின்றனர். தற்போது இந்த கூட்டணிக்கான உறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகி வருகிறது. கையெழுத்து ஆனவுடன் அவர்கள் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது, எந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம்.